மதுரையில் காவலர்கள் தாக்கியதில் கணவர் உயிரிழந்ததாக மனைவி அளித்த புகார் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த பரமசிவம் கடந்த மாதம் 19ஆம் தேதி சிந்தாமணி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அப்போது அவரை போலீசார் தாக்கியதாகவும் அதனால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்ததாகவும் பரமசிவத்தின் மனைவி ஐயம்மாள் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதுரை, சிவகங்கை, தேனி அரசு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த 3 மூத்த மருத்துவர்கள் குழு உடற்குறாய்வு நடத்தவும் அதை முழுமையாக வீடியோ பதிவு செய்யவும் நீதிபதி முருகன் உத்தரவிட்டார். மேலும் சிந்தாமணி காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருந்தனவா என்பதை வழக்கறிஞர் ஆணையர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளிய போது மண் சரிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சந்தனச்செல்வம் என்பவர் பாப்பனப்பள்ளி பாலாற்றில் குகை போல தோண்டி சட்டவிரோதமாக மணல் அள்ளியதாக கூறப்படுகிறது. அப்போது மணல் சரிந்து விழுந்ததில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடலை காவல்துறையினருக்கு தெரிவிக்காமல் ரகசியமாக அடக்கம் செய்ய உறவினர்கள் முயன்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக யானை ராஜேந்திரன் என்பவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கெடு விதித்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தனர். அப்போது தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி வருவதால் மனுவை தள்ளுபடி செய்யும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மெரிட் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தேர்வுகள் மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் முன்னெடுப்புகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் கூறினார். The technology is changing. The change in technology is unimaginable. What is very important 2 years before now becomes outdated. And you have to adapt yourself to the fast-changing situation, whether it is artificial intelligence or any other new technology which is going to emerge. We don't know what is going to emerge. And you have to equip yourself. For that you have to continue your education. தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் வெற்றி வெற்றி என்று பெயரை மாற்றினார்களே தவிர தோல்விக்கான ஆட்சியாக உள்ளது என்று திமுக செய்தி தொடர்பாளர் PKS இளங்கோவன் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் காவிரி விவகாரம், மேட்டூர் அணை திறப்பு, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவற்றில் தாவேக அரசு தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்தார். வெற்றி வெற்றி என்று பெயரை மாற்றினார்களே தவிர எல்லா வகையிலும் இது தோல்விக்கான ஆட்சியாக இருக்கிறது. காவிரி தண்ணீரை பெற்றுத்தர வக்கில்லாத ஆட்சியாக, ஜூன் 12ஆம் தேதி குறுவை பயிருக்கென்று தண்ணீரை மேட்டூர் அணையை திறந்துவிட இயலாத திறந்து விடுவதிலே தோல்வி, புதிய தொழிற்சாலைகள் இங்கே உருவாகிற தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திராவுக்கு செல்வதில் தோல்வி, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தோல்வி, இப்படி தோல்விக்கான கழகமாக தமிழக தோல்வி கழகமாக இது இந்த 100 நாள் ஆட்சி விளங்குகிறது. ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே தொழில்துறையை சீரழித்த பெருமை தாவேக அரசையே சாரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கோவை, விழுப்புரம் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் நிலவும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக
கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மின் இயந்திரங்கள் பழுதடைந்து உற்பத்தி முடங்கியிருப்பதாக தொழில்துறையினர் வேதனை தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வெயில் காலம் முடிந்த நிலையிலும் மின் தேவையை சரியாக கையாள தெரியவில்லை எனவும் சாடியிருக்கிறார். மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெற்று வாக்குறுதிகள் அளிப்பதை நிறுத்திவிட்டு போர்க்கால அடிப்படையில் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து ஈரான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மயிலாடுதுறை மீனவரை தாயகம் அழைத்து வர உறவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துயரச் சம்பவத்தில் மற்றொரு மீனவர் மாவீரன் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த சங்கரை காப்பாற்ற கோரி குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டி தனது கணவரின் மறைவுக்கு நீதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீருடன் மனு கொடுத்துள்ளார். தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலராக பணிபுரிந்த குப்புசாமி 1972ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தியின் போது தேசிய கொடிக்கம்பம் நடும் பணியின் போது மின்சாரம் தாக்கி பணியிடத்திலேயே உயிரிழந்தார். எனினும் கடந்த 54 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடியும் இதுவரை தனக்கு நஷ்ட ஈடோ அல்லது குடும்ப ஓய்வூதியமோ வழங்கப்படவில்லை என்று குப்புசாமியின் மனைவி உச்சி மாகாளி வேதனை தெரிவித்துள்ளார். பார்த்து செய்தேன் இதே ஒரே வார்த்தை தாயா, அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படித்தான் சொல்றாங்க. வாரவங்கெல்லாம் செய்தேன் சொல்லி, ஆனால் இவ்வளோ வருஷம் காலமும் செய்ய ஒத்துரும் இல்லை. 2 பையன், ஒரு பையன் ஆக்சிடென்ட் இறந்து, ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணு விதவை, 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு அவள் கஷ்டப்படுறா. வீட்டு வேலை பார்த்தா பழக்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியலையா. நானும் இந்த வந்து நம்ம பிள்ளைகளுக்கு உதவுமேனு பார்க்க எதுங்க எனக்கு செய்ய கொடுக்க முடியல. இலங்கையில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் உள்ள சிகரம் கல்லூரி சார்பில் சினிமேட்டிக் ட்ரோன் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. 20ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த முகாமில் ட்ரோன்மேன் அரவிந்த் சிறப்பு பயிற்சி அளிக்க உள்ளார். ஜனநாயகன், வேட்டையன், ராயன், வாழை உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றி இந்திய அரசின் தேசிய அளவிலான NIDR ட்ரோன் விருதை அரவிந்த் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் பங்கேற்போருக்காக இந்திய திரைப்படத் துறையில் பணியாற்றும் வாய்ப்புடன் யாழ்ப்பாணம் ட்ரோன் ரீல்ஸ் போட்டியும் நடத்தப்பட உள்ளது. We are in Sri Lanka flying at the International Kites Festival and here we go. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காரைக்குடி, ஸ்ரீராம் நகர், கோட்டையூர், வைரவபுரம், கோவிலூர், பாதரக்குடி, பொன்னகர், பாண்டிய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் AITUC சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலும் பட்டாசு தொழிலை முடக்கும் அரசை கண்டித்து AITUC ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள NSC போஸ் சாலை பகுதியில் ஆந்திர ராஜமுந்திரி ரக மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியது. திருச்சி மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதாப் சிங் மற்றும் மேயர் அன்பழகன் ஆகியோர் மரக்கன்று நடும் பணியை தொடக்கி வைத்தனர். தெப்பக்குளத்தை சீரமைத்து படகு சவாரியுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திற்கு அருகே இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைத்திருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேதாளை கடற்கரை பகுதியில் பதப்படுத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 450 கிலோ கடல் அட்டைகளை மரைன் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள தோப்பு உரிமையாளரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இறைவன் நல்லவர்களை சோதிப்பானை தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் என்று கூறிய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் விரைவில் மேட்டூர் அணை நிரம்பும் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக வெள்ளி விழாவில் உரையாற்றிய அவர் காவிரி வெறும் நதி அல்ல என்றும் வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடி என்றும் தெரிவித்தார்.
இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் 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 அதனுடைய 120 அடியை தொடும். தமிழகத்தில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் தமிழக அரசு உத்தரவுப்படி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடைமுறை மாற்றப்பட்டால் காங்கிரஸ் சார்ந்த தமிழக அமைச்சர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டார் என்று அவர் தெரிவித்துள்ளார். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு மரியாதை அளிக்கும் அதே வேளையில் தமிழ்தாய் வாழ்த்தின் மாண்பை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி நாகலேரி ஏரியில் அனுமதியின்றி மண் கடத்தலில் ஈடுபட்ட JCB இயந்திரம் மற்றும் 3 டிராக்டர்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கிராம நிர்வாக அலுவலர் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற காவலர்களை கண்டதும் வாகனங்களை விட்டுவிட்டு சிலர் தப்பியோடினர். அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு வந்த சிலர் சாலையில் ஆட்டம் போட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் நீண்ட நேரம் போராடினர். சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வந்திருந்த வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை நகருக்குள் செல்லும் வழியில் நெரிசலில் சிக்கின. பேருந்துகளில் இருந்து நடுவழியில் இறங்கிய சிலர் சாலையில் ஆட்டம் போட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை அப்புறப்படுத்த போலீசார் முயன்றும் உடனடியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த அவர், திருமாவளவனின் மக்கள் பணி மேலும் சிறக்க வேண்டும் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.